மின்சார கட்டண உயர்வு மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். கட்டண விகித உயர்வு பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கப்படக்கூடாது. மாறாக பெரும் பணக்காரர்கள் அல்லது கொள்ளை லாபம் பார்க்கும் தொழில்துறையினருக்கு தான் விதிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். மின்சார கட்டண விகிதத்தை அடுத்த ஆண்டு ஜூலை முதல் 14.2 விழுக்காடு அதிகரிக்க டிஎன்பி பரிந்துரைத்திருப்பதாக வெளியான செய்தி குறித்து டத்தோஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். டிஎன்பியின் செலவின உயர்வை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அதற்காக மக்களிடம் சுமையை திணிக்க முடியாது. இந்நிலையில் டிஎன்பியிடம் விளக்கம் கேட்குமாறு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபை பிரதமர் பணித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் முன்னதாக டிஎன்பி குறிப்பிட்டிருந்தது. புதிய கட்டண விகித பரிந்துரை அட்டவணையின்படி 1 கிலோவாட் மணி மின்சாரம் 45 ரிங்கேட் 62 சென் ஆகும். என்றாலும் அடுத்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண விகிதத்திலும் அமைப்பிலும் மாற்றம் இருக்காது. அதாவது புதிய கட்டண விகிதத்துடன் தங்களை பழக்கிக் கொள்ள பயனீட்டாளர்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என டிஎன்பி விளக்கியிருந்தது. சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியில் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 6 முறை சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டார். கோவையில் உள்ள அவரின் வீட்டின் முன்புறம் இன்று காலை அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை அவர் நடத்தினார். மேல் சட்டை அணியாமல் பச்சை வேஷ்டியில் 6 முறை தனக்குத்தானே அண்ணாமலை சவுக்கடி கொடுத்து கொண்ட போது சுற்றியிருந்த ஆதரவாளர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டனர். மாணவி பாலியில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அச்சம்பவத்தை கண்டித்து சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்றும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்றும் நேற்று அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதோடு இன்று முதல் 48 நாட்களுக்கு விரதம் இருந்து ஆறுபடை முருகன் கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானிடம் முறையிடப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். கூறியபடியே இன்று சாட்டையடியை நடத்தி காட்டி தனது கண்டனத்தை தெரிவித்தும் உள்ளார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலேசியாவின் பிரபல நகைச்சுவை நடிகர் சத்யா பெரியசாமிக்கு மடானி கலைத்துறை உதவி திட்டத்தின் கீழ் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். பீமாய் தங்து தொலைக்காட்சி தொடரில் ரவி கதாபாத்திரத்தின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த சத்யா பல திரைப்படங்களிலும் நடித்த முன்னணி நட்சத்திரமாவார். அண்மையில் 2 முறை பக்கவாத தாக்கத்திற்கு ஆளாகியதால் தற்போது உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் நடிகர் சத்யா. இதனிடையே இன்று துணை அமைச்சர் தியோனி சிங் சத்யாவின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மலேசிய திரைப்பட மேம்பாடு கழகமான ஃபினான்ஸ் செயல்படுத்தும் மடானி கலைத்துறை உதவி திட்டத்தின் கீழ் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுவதும் அதன் முக்கிய பணிகளில் ஒன்றாகும் என்றார் துணை அமைச்சர் தியோனி சிங். Saya rasa sangat-sangat gembira hari ini berpeluang untuk melawat pelakon veteran kita Babyface. Kita hari ini buat serahan dalam bentuk sumbangan dalam bentuk wang tunai dan juga adalah baku makanan daripada Finas, juga daripada Pekeso juga. Program Ziarah Seni Menari at Finas telah bermula pada tahun ini dan setakat 27 hari bulan Disember iaitu hari ini kami telah serah bantuan kepada 48 orang penerima. Ini adalah usaha ataupun inisiatif Finas di mana kami bekerjasama dengan rakan strategik dapatlah sumbangan daripada rakan-rakan corporate dan kita akan teruskan program ini pada tahun depan juga. Dan tahun depan kami harap bahawa kami boleh sekurang-kurangnya membantu 100 orang pekerja seni
Kami harap bahawa untuklah semua pelakon-pelakon veteran ataupun pegiat-pegiat seni yang berada dalam satu keadaan kurang sihat ataupun kurang nasib baik, kami bolehlah membantu mereka melaluilah dana ini. Dan kami untuk sesiapa yang memerlukan bantuan tersebut, mereka juga boleh hubungi jawatan kuasa kebajikan Finas. இதுவரை கலைத்துறையைச் சேர்ந்த 48 கலைஞர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு உதவிகளை பெற்றுள்ளனர் என்றார் அவர். இந்நிலையில் 60 வயது மதிக்கத்தக்க சத்யா தனக்கு கிடைத்த உதவிக்கு நன்றி தெரிவித்தார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளை யாருமே வரமாட்டாங்க. இப்போ நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா நம்மளை வேணும். நான் 3 பேர் தான் இருந்த மத்தி, அச்சப்பன், ராமா, சத்யா. இப்போ அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, அச்சப்பனும் ராமாவும். இப்போ நான் மட்டும்தான். இப்போ எனக்காக இவ்வளோ தூரம் வர்றது பெரிய விஷயம். அதுக்காக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, வந்துட்டா அவங்க உதவி செய்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஃபினாஸ் தலைவர் டத்தோ கமில் ஒத்மான், தலைமை இயக்குனர் டத்தோ அஸ்மீர் சைஃபுடீன் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக விமான நிலையத்தில் பிரத்யேக பாதைகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மலேசிய விமான நிலைய நிறுவனமான MAHB, குடிநுழைவுத்துறை, மலேசிய ஏர்லைன்ஸ், ஏசியா, பாத்தே ஆகிய தரப்புகளின் ஒத்துழைப்பு இதில் நாடப்படுகிறது. மேற்கண்ட தரப்புகளிடம் பேசி போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என ஸ்லாங்கோர் சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டார். வரும் ஜனவரி 1 முதல் 11 வரை 50,000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை பயணமாகின்றனர். கடுமையான விரதம் இருப்பதால் அவர்கள் காலணியோ செருப்போ அணிவதில்லை. தவிர பக்தர்களில் பெரும்பாலோர் வயதானவர்களாகவும் உடல் சோர்வுற்றவர்களாகவும் இருப்பதால் பயணம் நெடுகிலும் அவர்களுக்கு சிறப்பு கவனம் தேவை. ஆக இவர்களுக்கு பிரத்யேக பாதைகளை ஏற்படுத்தி தருவதன் மூலம் விமான நிலையத்தில் நெரிசலை குறைக்க முடியும். டாக்டர் குணராஜ் வாயிலாக மலேசிய ஐயப்ப சுவாமி சேவை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் கே உவராஜா குருசாமி அக்கோரிக்கையை முன்வைத்தார். ஐயப்ப பக்தர்களுக்கு தனி பாதைகள் அமைத்து முன்கூட்டியே விமானத்தில் ஏற வசதி செய்து கொடுப்பதன் மூலம் அவர்களின் யாத்திரை சுமூகமாக இருப்பதை உறுதி செய்ய முடியும். எனவே இந்த கோரிக்கையை அமைச்சர் ஆந்தனி லாக் நன்கு பரிசீலித்து நல்ல முடிவை எடுப்பார் என டாக்டர் குணராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து கல்வாத் குற்றத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட 6 பிரம்படி தண்டனை 2 நிமிடத்திற்குள் நிறைவேற்றப்பட்டது. குற்றவாளியான 42 வயதுடைய முஹம்மது எஃபெண்டி அவாங் மஸ்ஜித் அல் முக்தாஃபி பிலாஷா பள்ளிவாசலுக்கு பிற்பகல் மணி 2:28க்கு வந்து சேர்ந்தார். கை விலங்கிடப்பட்டு அங்கு கொண்டு வரப்பட்ட முஹம்மது எஃபெண்டி சிறப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு சுமார் 20 நிமிடங்களுக்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. சிறை அதிகாரி வழங்கவிருக்கும் பிரம்படி தண்டனை குறித்து முஹம்மது எஃபெண்டிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டவுடன் அவர் அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலை அசைத்தார். நண்பகல் மணி 2:50 அளவில் 6 பிரம்படி வழங்கும் தண்டனை தொடங்கி நண்பகல் மணி 2:52க்குள் முடிந்தது. தண்டனை வழங்கப்பட்டு முடிந்தவுடன் முகம் மூடப்பட்ட நிலையில் முஹம்மது எஃபெண்டி அங்குள்ள மண்டபத்தின் சிறப்பு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உடல்நல பரிசோதனைக்கு பின் மாலை மணி 3:01 அளவில் மண்டபத்திலிருந்து வெளியேறி சிறைச்சாலை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். முஹம்மது எஃபெண்டிக்கு பிரம்படி நிறைவேற்றும் தண்டனையை தெலங்கானா ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது காலில் அப்துல் ஹாடி, இஸ்லாமிய சமய மன்ற மற்றும் தெலங்கானா மலாய் பாரம்பரிய சடங்கு மன்றத்தின் தலைவர் டத்தோ ஷைக் அருண் இஸ்மாயில் மற்றும் ஊடகவியலாளர்கள் உட்பட 70 பார்வையாளர்கள் பார்வையிட்டனர். எனினும் இந்த தண்டனையை நிறைவேற்றும் நிகழ்வில் முஹம்மது எஃபெண்டியின் குடும்ப உறுப்பினர்கள் எவரும் காணப்படவில்லை. முஹம்மது எஃபெண்டிக்கான பிரம்படி தண்டனையில் 3 அவரது முதுகிலும் இதர 3 அவரது பிட்டத்திலும் நிறைவேற்றப்பட்டது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தொக்கோன் மற்றும் தொக்கோன்ஸ் பூமி கோஸ்பிக் திட்டங்களின் வாயிலாக 2024ஆம் ஆண்டில் 2370 இந்திய வணிகர்கள் நிதி உதவிகளை பெற்றுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சரின் முதன்மை செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் தெரிவித்தார்.
இந்திய தொழில் முனைவர்களுக்கு உதவிகரமாக செயல்படும் பூமி கோஸ்பிக் திட்டத்திற்கு தெக்குன் நேஷனல் கடந்த ஏப்ரல் மாதம் 3 கோடி ரிங்கேட் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்தது. அதன் பின்னர் இந்த நிதி 6 கோடியாக இரட்டிப்பாக்கப்பட்டு இதுவரை 57.97 மில்லியன் ரிங்கேட் இந்திய வணிகர்களுக்கு உதவியாக வழங்கப்பட்டுள்ளதாக அன்புமணி கூறினார். நம்ம இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரையில் டத்தோஸ்ரீ ரமண ராமகிருஷ்ணன் பல்வேறு திட்டங்களை அவர் எடுத்திருக்கிறார். குறிப்பாக தெக்குன் வாயிலாக மொத்தம் 60 மில்லியன் இந்த ஆண்டு நம்ம அறிவித்திருந்தோம். இது வரலாற்றில் முதல் முறையாக தெக்குன் வாயிலாக இந்த 60 மில்லியன் நம்ம வழங்கியிருந்தோம். ஆகையால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம இந்திய சமுதாயம் பொருளாதாரத்துறையும் குறிப்பாக வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நோக்கத்தோடு லட்சியத்தோடு அவர் இந்த திட்டத்தை அறிவித்திருந்தார். இப்போது பார்த்திங்கன்னா மொத்தம் 57 மில்லியன் குறிப்பாக இந்திய வணிகர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த எண்ணிக்கை நிச்சயமாக மொத்தம் 60 மில்லியன் 57 மில்லியன் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2.1 மில்லியன் இருக்கிறது. அது கூட விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அது முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு இன்னும் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் உறுதியளித்திருக்கிறார். மொத்தம் பார்த்திங்கன்னா 57 மில்லியனில் மொத்தம் 2370 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா பெண்கள் மொத்தம் 283 பேர்கள் 283 பெண்கள். ஆண்கள் பார்த்தீங்கன்னா 2087. இந்நிதியில் இருந்து இன்னும் 2.1 மில்லியன் ரிங்கேட் எஞ்சியுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் இந்த நிதியும் முழுமையாக பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இன்று தெக்குன் தேசிய திட்டத்தின் கீழ் 2 இந்திய வணிகர்களுக்கு நிதி உதவிக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. இதில் உதவி பெற்ற சாரதாஸ் ஃபேஷன் டெய்லரிங் நிறுவனத்தின் நிறுவனர் தனது மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த தெக்குன் லோன் YB தன்ஸ்ரீ ரமணன் அவர்களும் தத்து அன்புமணி அவர்கள் மூலியமாகவும் இந்த உதவித்தொகை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம இன்னும் ஒரு கிளை திறந்து மேலும் இன்னும் பெட்டரான செய்யறதுக்காக வேண்டி இந்த தொகையை நான் பயன்படுத்த போகிறேன். ப்ராசஸ் ஆக்சுவலி 2 வீக்ஸ் தான் இந்த ப்ராசஸ்க்கு நம்ம இது பண்ணோம். டாக்குமெண்டேஷன் கிடச்சிட்டோன்னே அந்த டாக்குமெண்டேஷன் கிடச்சிது த்ரூ மை ஃப்ரெண்ட். ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த ஃபார்ம் இந்த மாதிரி இருக்குது தெக்குன் லோன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அவங்க சொல்லிட்டோன்னே நான் வீக்கெண்டோட போய் பார்த்துட்டு அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வெரி லெஸ், கொஞ்சம் டாக்குமெண்ட் தான். அதை ப்ராப்பராக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோமா உடனே 1 to 2 வீக்ஸில் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 வீக்ஸில் நம்மளுக்கு இந்த உதவி தொகையை கொடுத்துட்றாங்க. இந்திய சமூகத்தைச் சேர்ந்த வணிகர்களின் வளர்ச்சிக்கான இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இந்த உதவிகள் அதிகமான தொழில் முனைவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்கும் எனவும் அன்புமணி பாலன் உறுதிபட தெரிவித்தார்.